ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்எஸ் பேப்பரில் உங்கள் சாவல் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஈபியில் ரொம்ப இன்றைக்கி சூழ்நிலைக்கு எசென்சியலாக தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்சிசிபி ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இதை பார்த்தீங்கன்னா ஈபியில் அன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம ஈபியில் என்னென்ன ஷார்ட் சர்க்யூட் தான் இது கண்டிப்பாக என்ன செய்யும், உடனே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன செய்யும், ட்ரிப் ஆயிரும். அது இஎல்சிபின்னு முதல்ல எல்லாம் வாங்குவாங்க. ஆக்சுவலாக ஆர்சிசிபி அதுதான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் அப்ரூவல். நம்மகிட்ட இஃபேபில் இந்த ஆர்சிசிபி நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் போட்டு பில் போட்டு கொடுத்துருவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சீரியல் நம்பர் என்ன செய்கிறாங்க, இந்த கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கார்டையும் அந்த பில்லையும் கொடுத்து என்ன செய்வாங்க, நம்மளுக்கு கரண்ட் நம்மளுக்கு சப்ளை ப்ராப்பராக கொடுப்பாங்க. இது நம்ம இஃபேப் அவங்களோட ப்ராடக்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இது எங்கள் லோக்கலாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வெளியூராக இருந்ததுன்னா 1-2 மணி செய்யலாம், நாங்கள் கொரியர் பண்ணிடலாம். இல்லை நிறையா பல்காக தேவைப்பட்டால் அவங்களுக்கு மணி செய்யலாம், டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம அனுப்பிடலாம். இஃபேப் ஆக்சுவலாக கவர்மெண்ட் அப்ரூவ் உள்ளது. இஃபேப்போட ஆர்சிசிபி இது சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் ரெண்டுலேயுமே வருது. இது 3 ஃபேஸ்னால் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஆர்சிசிபி கண்டிப்பாக நம்ம புது கனெக்ஷன் வாங்கும்போது சரி, இல்லை கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒர்க் ஃபினிஷ் பண்ண பின்னாடி நம்ம லாஸ்ட் நம்ம இபி நம்மளுக்கு சப்ளை மாற்றுவாங்க. அப்போனாலும் சரி கண்டிப்பாக நம்மளுக்கு இதை ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சிந்தனைக்காக ஒரு செய்தி. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மனிதர்களுக்கு இறைவன் என்ன செய்கிறார், பிரத்யேகம் நிறைய அறிவை, ஞாபக சக்தியை, ஞானத்தை ஒரு பகிர்ந்தடிக்கிற விஷயம் சொல்லி என்ன செய்கிறார், நிறைய விஷயங்கள் மனிதர்களுக்கு தனியாக பிரத்யேகமாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் மக்கள் என்ன செய்கிறாங்க, மாறி மிருக குணத்துக்கு மாறி வர்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் மிருகங்கள் என்ன செய்யுது, மனித குணத்துக்கு வரதை நம்ம பார்க்குறோம். சின்ன ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க பாருங்கள். ஒரு சிறுத்தை என்ன செய்யுது, இப்போ சின்ன பிறந்த ஒரு மான்குட்டியை, அது ஆக்சுவலாக அந்த மான்குட்டி சிறுத்தை தெரியாமல் நின்றுது. அதுக்கு நான் சாப்பிட போகிறதுன்னு தெரியல, எதுவும் தெரியல. அது பக்கத்துலேயே சிறுத்தை பக்கத்துலேயே மான்குட்டி நின்றுருக்கு. அப்படிங்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த மான் என்ன செய்ய, அந்த சிறுத்தை என்ன செய்ய, அந்த மானை சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. அதாவது பக்கத்தில் வச்சுட்டு நிற்கிது. திரும்ப பார்த்தா ஒரு ஹைனா என்ன செய்யுது, ஏமா ஓடி வந்து அந்த மானை தூக்க போகும்போது சிறுத்தை என்ன செய்யுது, அந்த மானை அப்படியே கவி கொண்டு போய், அந்த மான்குட்டியை கவி கொண்டு போய் ஒரு மரத்தில் போய் சேஃபாக வச்சிருது. இது ரொம்ப நம்ம என்ன தெரியுதுனாக்கா, ஆக்சுவலாக சிறுத்தை தான் என்ன செய்யணும், மான்குட்டி விரும்பி சாப்பிடக்கூடியது. அதுக்கு குழந்தையா இல்லை வளர்ச்சி அடைந்த மானாலாம் தெரியாது, அது தெரியாது, அந்த அறிவுக்கு தெரியாது. நமக்கு தேவையான உணவு வந்து டக்குன்னு சாப்பிட்டோம். அப்படி தான் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தோன்னா என்ன செய்யுது, அந்த சிறுத்தை மான் குட்டியாக இருக்கனால அது வளர்ந்த அப்புறம் கூட சாப்பிட்றது ரெண்டாவது, குட்டியாக இருக்க பொருளை திங்கக்கூடாதுன்னு என்ன செய்யுது, அதுக்கு இறைவன் கொடுத்த அறிவை அது காப்பாற்றுது. மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம், அப்யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு பெண் என்ன செய்ய முடியலை, ரோட்டில் நடந்து போக முடியல, தனியாக இருக்க முடியல. மனிதர்களோட உள்ளங்கள் என்ன செய்யுது, வக்கரமாகிடுது. இன்றைக்கி இதெல்லாம் நம்ம முக்கியமாக ஒரு படங்களையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். முந்தைய காலத்தில் எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு தந்தை அண்ணன் தம்பிலாம் ஒரு குற்றம் புரிஞ்சு என்ன செய்வாங்க, ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க நிறையா படங்களில் பார்க்குறோம், தவறு செஞ்சதுக்காண்டி அப்பா மகனை சுட்டுக் கொள்கிறாரு, மகன் அப்பாவை சுட்டுக் கொள்கிறாரு. அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க விரோதத்தில் என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரு மனசாங்கம் சுட்டுக் கொண்டுறாங்க. தாய் தப்பனை சுடுற மாதிரி என்ன செய்யணும். இன்றைக்கி வர படங்கள் எல்லாமே படங்களோட தாக்கங்களும் கண்டிப்பாக அது காரணமாக இருக்கும். ஏன்னா நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அதான் நம்ம உலகத்தில் பதியும் செய்யணும்னு நம்மளுக்கு தோணும். ஆக நம்ம மக்களாக நம்ம என்ன செய்யணும், நம்மளோட பொறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்க்குற கேட்க எல்லாத்தையும் என்ன செஞ்சு நம்பிடக்கூடாது, மனசில் பதிவு வச்சிடக்கூடாது. இறைவன் நம்ம கொடுத்த அறிவை வச்சு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வாழ்க்கையை நல்ல விதத்தை அமைச்சிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.